பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். சென்னையில் வந்திருக்கேன். எங்களை சென்னையை சார்ந்தவர்களுக்கும் இந்தியாவை சார்ந்தவர்களுக்கும் உலகத்தை சார்ந்த யாவருக்கும் நான் வாழ்த்து சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல ஒரு சந்தோஷமா சொல்லுங்க. எவ்வளவு பூஸ்ட் சாப்பிட்டீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. முந்தானத்தை வந்து பேசினேன் உங்ககிட்ட. நேரம் நல்லா இருந்தது, அங்கேயும் குறைவாக இருந்தது, அதனால பேசினேன். இப்பொழுது உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு போகலான்னு இருக்கேன். நல்லா தலைப்பு, கிறிஸ்துவுக்குள் ஞானியா. இன்னைக்கு ஒருத்தருக்கு தெரிய வேண்டிய ஒரு பெரிய சத்தியம் தான். இன்னைக்கு குருட்டாட்டம் முடிச்சு நடக்கிற உலகத்தில் ஒரு எழுப்புதல் ஆவிக்கு வேண்டி ஜெபம் பண்ணுறாங்க. வந்தாலும் அந்த ஆவி திரும்ப போயிடுது. மனுஷன் அதுக்கு பாத்திரமான இல்லை. கற்பனைக்குள்ள ஒரு தெய்வத்தை வளர்த்திட்டு இருக்காங்க. கேள்வி கேட்ட தெய்வத்தை வளர்த்திட்டு இருக்காங்க. யாரோ பேச தெய்வத்தை பார்த்துட்டு இருக்காங்க. தனக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வனை என்னைக்கு திருப்பி பார்க்குறோமோ. அவர் கதை சொல்லுவேன். பொக்குள்ள பிள்ளைய வச்சு ஊரெல்லாம் தேடணும். இடுப்பில் பிள்ளைய வச்சு போய் கேட்கலாம், மாமா பிள்ளைய பார்த்தியா, சித்தப்பு பிள்ளைய பார்த்தியா, அண்ணன் பிள்ளைய பார்த்தியா, அக்கா பிள்ளைய பார்த்தியா, தாத்தா பிள்ளைய பார்த்தா, பட்டாரம் சவுட்டில் வட்டான். என்னடி பிள்ளைய பார்க்க, இடுப்பில் யாரும் இருக்கான்னு சொல்லி. ஏன் சனி எங்கே உட்காந்துருக்கு பாரு, அது அங்கே தான் இருக்கு முன்னமே. நிறைய பேர் இருந்தும் இல்லாதவர்களை போல் காணப்படுது. இதுதான் சத்தியம். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து 2016 வருஷமாச்சு. எழுப்புதல் அங்கே தான் இருக்குது. எழுப்புதல் நமக்குள்ள ஒரு பெரிய ரிவைவல் உண்டாயிட்டு இருக்கு, நமக்கு தெரிய மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம ஒரு விலையேறப்பட்ட பொக்கிஷம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நாம ஒரு டுனாமிஸ் பவர் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நாம ஒரு தேவ வல்லமை நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு வல்லமைக்காக காத்திருக்கிறோம். சத்தியமா சொல்ல, அபிஷேகத்துக்கு காத்திருந்தீங்க, வல்லமைக்காக காத்திருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நிறமுடி வர்ற வரைக்கும் அப்படிதான் உட்காந்துருக்கும். என்னைக்கு அபிஷேகத்தை பற்றி கொண்டீங்களோ அன்னைக்கு எழுப்புலாம் உங்களுக்குள்ள ரீங்காரம் போட்டு கொண்டு. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு தான் செய்வேன். கர்த்தராட முடிக்கிறேன். என்ன பண்ண முடியும்? ஒன்னா கொண்டு தான் செய்வோம். படிப்பறிவு இல்லையா, அழகு இல்லையா, வேலை இல்லையா, கடன் இல்லையா, நெருக்கமா ஒன்றை வச்சு தான் நான் செய்யப்பேன். ஹல்லேலூயா. தேசம் உங்களுக்காக காத்துருக்கு. சர்வ சிருஷ்டிகளும் எவோ சகோதரன் எழும்ப மாட்டியா காத்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய காரியத்தை பாருங்க. எப்படி உலகத்தை அப்படிதான் தமிழ்நாட்டு ஆட்டோக்கெல்லாம் எழுதுவான், பெரியதை நினைங்கள் பெரியதை நடக்கும் சொல்லி. உலகத்தான் சொல்றான், ஆவிக்கிறவன்றது படிச்சு அவன் சொல்றான். நம்ம சொல்லணும், பெருசா நான் சிந்திப்பேன், பெருசா நான் எடுத்துக்கொள்வேன். பேர் என்ன தம்பி? ஜோயல். எத்தனை கிளாஸ் படிக்கிறீங்க? 11th. ஆமாம். ஒரு பெரிய படிப்புக்காக அயல்நாடு போக வேண்டியிருக்கும். கத்த கூட்டிட்டு போவார். சரியா? கடைசி ஒரு வசனத்தை வாசி நான் அதை லேசா சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சீக்கிரமா வாசிங்க. 4ஆம் அதிகாரம் அதுடைய 33 வாசிங்க. டக்கு வாசிங்க. அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். The power of resurrection, உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்தாங்க. அப்படி உயிர்த்தெழுதல் என்னதான் இருக்கு? அடையார் ஆனந்த பண்ண போனதான் சாப்பாடு நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. எத்தனை பவன் வந்தாலும் சரிண்ணா, 25 கிலோமீட்டர் மிதிச்சு சைக்கிள்னாலும் பைக்னாலும் காரணாலும் ஓட்டி உட்காந்து கியூல நின்று தலைப்பா கட்டி பிரியாணி போது கியூல நின்று சாப்பிட்டு வந்தா தான். அப்போ உயர்த்ததுல ஏதோ ஒரு வல்லமை இருக்குது. அப்போஸ்தலருக்கு தெரியுது. ஆமென். அந்த வல்லமையை தான் கர்த்தர் நமக்கும் தெரிவிக்க நான் ஆசைப்படுறேன். ஒரு 10 நிமிஷம் இந்த வல்லமை குறித்து பேச முடிக்க ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் இந்த செய்தியை கேட்ட உங்க வாழ்க்கையில அப்போஸ்தலர் போல தான் நீங்க மாற முடியும். யார் மாற முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு அப்போஸ்தலர் இயேசுவை போல மாறினாங்க. நீங்க அப்போஸ்தலர் மாறி இயேசுவை மாற போறீங்க. You are a mini God. ஆமென். வேதம் தான் சொல்லுது, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அழைத்திருக்க. என்ன கள்ள கொண்டு வராங்க. We are the mini God. நாமெல்லாம் ஒரு சின்ன குட்டி தெய்வங்கள் வேதம் சொல்லுது. ஆமென். பரலோகம் உங்களை என்னத்தை நம்பி இருக்குது, நம்ம அவரை நம்பிக்கை, அவர் நம்ம நம்பி இருக்காரு. வாசிச்சு பாருங்க. அப்ப எபேசியர் 1ஆம் அதிகாரம், சீக்கிரமா சொல்ற வார்த்தையை சீக்கிரமா வாசிங்க. 19, 20, 21, 22, 23 சீக்கிரமா வாசிங்க. தாம் அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சர்வத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே
விசுவாசிக்கிற உங்களிடத்தில் நடப்பிக்க தம்முடைய வல்லமையின் மகாமகிமான மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்காக உங்க மனக்கண்கள் பிரகாசமா இருக்க வேண்டும் என்று பவுல் 2000 வருஷம் முன்னாடி வேண்டிட்டார். நம்ம வேண்டாம், சோப்பு கிடைக்கும், சீப்பு கிடைக்கும், பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், திருமணம் ஆகணும், கடன் பிரச்சனை போன்றா நம்ம ஜெபம். ஆனா பவுல் அன்னைக்கு ஜெபம் பண்ணாரு, மனக்கண் திறக்கணும். எதுக்கான? தாம் கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே. அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின பொழுது என்னெல்லாமோ காரியத்தை நடப்பிச்சிருக்காங்க, என்னெல்லாமோ செஞ்சிருக்காரு. இதை விசுவாசிக்க, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மை மகத்துவம் இன்னதென்று இதே இயேசு விசுவாசிக்க உங்களுக்குள்ளேயும் இயேசுக்குள்ள என்னெல்லாம் செஞ்சிருக்காரோ இதெல்லாம் ஆல்ரெடி செய்து முடிச்சாச்சு. இதை நீங்க உணரணும், பார்க்கணும், கையில் எடுக்கணும், அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் வேண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சூப்பர் நேச்சுரல் பவர் ஏதோ ஒன்று இயேசு கிறிஸ்துவை கிரியை செய்ய தேவன் அனுமதிச்சாரு. இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு கிரியை நடந்திருக்கு. இந்த கிரியை நமக்குள்ள தேவன் நடத்தி இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இது என்ன நமக்கு விளங்காத அந்த பூமியில ராஜரீகமா வாழ முடியும். நோயை சுமந்துவான்னு வேதம் சொல்லல, கடன் பிரச்சனைவான்னு வேதம் சொல்லல, வியாதியை கொண்டு கேன்சர் நிறைய வேதம் சொல்லல. இது எல்லாம் ஆண்டு மிதிச்சு இதுக்கு மேல ஜெயம் எடுத்து நடந்து இந்த உலகத்துல தேவன் யாரும் வெளிப்படுத்தினா வேதம் சொல்லுது. நம்முடைய வீழ்ச்சிக்கு நம்ம தான் காரணம், கர்த்தர் இல்லை. புதிய ஏற்பாட்டுலாம் தேவன் தம்மை முழுமையாக வெளிப்படுத்த, பழைய ஏற்பாட்டில் யாருக்கும் வெளிப்படுத்தலை. இயேசு சார் நான் தான்டா பார்த்தேன். யார? இதான் நான் தான் பார்த்தேன். ஒருவேளும் பார்க்கல, ஒருத்தரும் பார்க்க நான் தான் பார்த்தேன். என்ன கண்ணும் பிதாவுக்கு நான் அட்ரஸ், பிதாவுக்கு நான் தான் அட்ரஸ், இனி பிதாவுக்கு நீங்க தான் அட்ரஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு சொல்ற புதிய ஏற்பாடு சொல்லக்கூடிய சத்தியங்களை கொஞ்சம் தியானிச்சா நல்லா இருக்கும், ஆவிக்கிற வாழ்க்கைக்கு நல்ல ஒரு பலமா இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்திருக்கிற பலத்த சத்துவத்தின் வல்லமை படிங்க. அப்படி என்ன நடத்தினாரு? அது கீழே வார்த்தை வாசிங்கம்மா. எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவர் உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். இதைத்தாங்க செய்தார். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் கர்த்தத்துவத்துக்கும் வல்லமைக்கு இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பெயர் பெற்றிருக்க எல்லா நாமத்துக்கு மேலாக அவரை உயர்ந்திருக்க செய்து அவர் வலது பாகத்தில் உயர செய்து அமர்த்தி எல்லாவற்றையும் பாதங்களை கீழ்ப்படுத்தி எல்லாவற்றை நிரப்ப நிறைவாகிய சரீரமான சபைக்கு எல்லாவற்றுக்கும் மேல தலையாக தந்தருளினார். அதாவது மரணத்தின் அதிகாரியான பிசாசனுடைய எல்லா கிரியைகளை அழிச்சு இந்த உலகத்துக்கு சட்ட திட்டங்கள், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள், பலவீனங்கள், போராட்டங்கள், வியாதிகள், நோய்கள், சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் நிர்மூலமாக்கி நீ வரக்கூடிய நாள்ல எந்தெந்த நாமங்கள் உயர்கிறதோ, எந்தெந்த ரஷ்யன், எந்தெந்த அமெரிக்கன், எந்தெந்த நாமங்கள் உயர்கிறதோ, எந்தெந்த படைகள் உயர்தோ எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாக நிர்மூலமாக்கி இயேசுவை உயர்த்தி தமது வலதுபாகத்தில் அமரச் செய்து எல்லாவற்றையும் பாதங்களை கீழ்ப்படுத்தினார். இப்ப பூமி அவர் பாதங்களை கீழே இருக்கு. ஹல்லேலூயா. சும்மா விடல, எல்லாவற்றையும் சபைக்கு எல்லாவற்றுக்கும் மேல தலையாக தந்துள்ளார். இந்த பூமியில இப்படிப்பட்ட வெற்றியில் ஒரு சபையை ஸ்தாபிக்க முடியாத பரிசுத்த ஆவியின் மூலமாக சீசர் மேல பரவி வந்தார். பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இதெல்லாம் செஞ்சுதான் தேவனுடைய வலதுபாகத்தில் அமர்ந்திருக்காரு. இருக்காரா இல்லையா? இப்ப இயேசு எங்க இருக்காரு? பிதாவின் வலதுபாகத்தில் இருக்காரு. அவருடைய கால் எங்க இருக்கு? எல்லா கால் கீழ்படுத்தியாச்சு. சரி, நம்ம எங்க இருக்கோம்? ஞானசானம் பெற்று நம்ம எங்க இருந்தோம்? அவர் அடக்கம் பண்ணப்பட்டு எபேசியர் 2ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிங்க. அவரோட பாவங்களிலும் அக்கிரமங்களும் மரித்த நம்மை அவரோட உயர்ப்பித்தார், உன்னதங்களிலே அவரோட உட்காரவும் செய்தார். இப்ப நாம எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? தேவனுடைய வலது பாரிசத்துல இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கோம். அப்பா பிதாவே இல்ல, அப்பா பிதாவே. யோசனை பண்ணி பாருங்க. எப்படி? அப்பா பிதாவே இல்ல, நானும் தேவனுடைய வலது பாரிசத்துல வந்தாச்சு. அதாவது கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் தேவன் ஸ்தானங்கள், என்னெல்லாம் அதிகாரங்கள், என்னெல்லாம் கிருபாவரங்கள், என்னெல்லாம் நன்மை, என்ன சொத்து கொடுத்துருக்காரோ இது எல்லாத்துக்கும் ஈக்குவல் பங்கு உங்களுக்கு எனக்கு உண்டு. நான் சொல்ல வேதம் சொல்ல ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வார்த்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரம். அது கருத்து இங்கிலீஷ் ஹயர்னா பரம்பரை சந்ததின்னு அர்த்தம்.
பிற்பாடு பிறக்க போற பிள்ளைகள் அர்த்தம். இயேசு கிறிஸ்து அந்த பூமியில அனுப்பும்பொழுது தன்னுடைய ஒரே பேரான குமாரன். அதுக்கு என்ன அர்த்தம்? only one son. ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 29 வாசி பார்த்தீங்கன்னா அவர் முதல் குமாரன் சொல்லப்படுகிறது. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வார்த்தை வாசி பார்த்தீங்கன்னா முதல் குமாரன். அதனங்க ஒரே பேரான குமாரன் முதல் குமாரன். ஒரே சன் இருந்தாரு. ஆனா கல்வாரி சிலுவையில மரிச்சு அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு அவர் முதல் பேரான முதல் மகன் ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் சன் ஆயிட்டாரு. அப்ப செகண்ட் சன் தேர்ட் சன் யாரு? பிரைஸ் காட். ஹalleluya. அப்ப சொத்துல எல்லாத்துல நமக்கு பங்கு உண்டு. ஆவிக்குரிய சகல காரியத்தும் பங்கு உண்டு. அதுக்காக தான் எபேசியர் 1:3 எழுதி வச்சாரு. ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் இன்ஸ்டால்மெண்ட்ல உங்களை ஆசீர்வதிச்சிருக்கேன்னு சொல்றாரா? என்ன தலையாடுறீங்க? உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதத்தால உன்னை நான் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கேன். All over blessing in Christ. I am in Christ. எல்லா ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கேன். பிரைஸ் காட். நல்லா கவனிங்க. தேவனுடைய வலதுபார்த்து அமர்ந்திருக்கிறோம். ஆனா அந்த பூமியில சஞ்சரிக்க முடியா சரீரம் இருக்கிறபடினால விசுவாசம் பண்ணி இந்த பூமியில சஞ்சரிக்கிறோம். ஆமென். அப்போ ஆவிக்குரிய அதிகாரம் உள்ளவர்களாய் இந்த பூமியில் இருக்கக்கூடிய பிசாசின் கிரியைகளை அழித்து போட்டு நிர்மூலமாக்கி தேவனுடைய சித்தத்தை நடப்பிக்க முடியா, தேவனுடைய கிரியை நடப்பிக்க முடியா, தேவனுடைய பிள்ளைகளை மாறும்படியா இயேசு எப்படி ஜீவிச்சாரோ அது போல ஜீவிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வார்த்தையில வாசிக்கிறோம். அவர் எப்படி இருந்தாரோ அவரை குழந்தை நம்மளும் ஆகணும். பிரைஸ் காட். வேண்டாமா? நம்மளே சொல்லணும் தோல்வி உள்ள வாழ்க்கை எனக்கு வேண்டாம். சொல்றோம்ல, கட்டி கொடுத்தோம் எங்க வீட்டுல எப்படி வாழ்ந்தோம் அப்படித்தானே இங்கேயும் வாழ்வேன், வேலைக்காரி வச்சாத்தான் அது மட்டும் சொல்றோம்ல, சொல்லணும். அவன் தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த பூமியில இருக்கியா? வியாதி இல்லாத வாழ்க்கை இந்த பூமியில இருக்கு. தடை இல்லாத வாழ்க்கை பூமியில இருக்கு. அவன் கடன் பிரச்சனை வாழ்க்கை இந்த பூமியில இருக்கு. அப்படிப்பட்ட மகா மேன்மையான வல்லமை தேவன் நமக்குள்ள வைத்திருக்கான். பிரைஸ் காட். நேத்து முந்தானத்துல பேசியிருக்க சொன்னேன் உருவாக்கும் வல்லமையை குறித்து. உருவாக்கும் வல்லமை குறித்து சொல்லி கொண்டிருந்தேன். நாமெல்லாம் ஏன் நமக்கு தெரியாதனால அப்படி உட்கார்ந்துருக்கோம். இல்லைன்னா எல்லா ஷேக்கு நம்மகிட்ட வேலை வைப்போம். இந்த துபாய் பணத்தை கொண்டு வந்து வேலை பார்க்க இல்லை, வேலை வாங்க தான் கொண்டு வந்திருக்கேன். பிரைஸ்கா. யாக்கோபின் சந்ததி நேரம் பார்வன்ட்ட போய் விழுந்துச்சு யோசேப்பு மூலமா. கடைசியில் அடிமை ஆயிட்டாங்க. ராஜா வந்து அடிமை ஆயிட்டாங்க. பிரைஸ்கா. மோசே வந்து வழியில கூப்பிட்டு வர்றாங்க. ஆமென். அப்ப இந்த பூமியில நமக்கு தேவன் உன்னதத்தின் ஆவிய உயர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆவிய உங்களுக்கு மேலும் தந்திருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தை மிதித்து நடக்க நீங்க சொன்ன உண்மையில சொல்றேன், நீங்க சொன்னா போதும் பிசாசு பிடிச்ச மனுஷன்ட்ட இயேசுவின் நாமத்துல பொல்லாத பிசாசை வந்தால் நசுக்கப்பட்டாச்சு, உன்னோட நான் பேச கட்டளை கொடுக்க, நீ புறப்பு போ, இருப்பட போ. 3 நிமிஷம் தானே போயிருக்கு. சொல்லி பாருங்க, 3 நிமிஷத்துல போகும். நம்ம சொல்லாதான் போக மாட்டேங்குது. ஹல்லேலூயா. என் டைம் முடிஞ்சிச்சு. அதனால கிறிஸ்துவுக்குள்ள உயர்த்தெழுந்த தேவ வல்லமையை தேவன் நமக்கு வைத்திருக்கார். இந்த உலகத்திற்கு அதிகாரங்கள், துறைத்தனங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள், இம்மையில மறுமையில் பேர் பெற்றிருக்க எல்லா நாமங்களும் இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல, அதாவது என் பாதத்துக்கு கீழே இருக்குது. நான் அது மேல மிதிச்சு நடக்கக்கூடிய மனுஷியா இருக்கேன். கடல் மீது இயேசு நடந்து வந்தார். நீங்களாம் நடக்க முடியும் நடந்து வந்தார். வேதனை நடந்து வந்தாரா இல்லையா? அபிஷேகம் வச்சு போனாரா இல்லையா? திரும்ப தூக்குனாரா? தோலை தூக்கி வச்சாரா? திரும்ப நடத்தி தான் கூட்டு பண்ண போறாங்க. நம்ம யார் நமக்கு? நம்ம தேவனுடைய சந்ததி. நல்ல கவனிங்க. ஆதம் தான் விழுந்து போனான். ஆதம் விழுந்து போறதுக்கு முன்னாடி தேவனுடைய சந்ததி தான், தேவனுடைய சாயல் ரூபம் தான் வந்து இருந்தது. நம்ம விழுந்து போன ஆதத்தை குறித்து பேசக்கூடாது, தேவன் உண்டாக்குன ஆதத்தை குறித்து பேசும். தேவனோட சஞ்சரித்த தேவனை பார்த்தா, முகமாக பார்த்தா, சாயல் ரூபத்தை உண்டாக்கப்பட்ட அதே ஆதம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கும். விழுந்து போன ஆதத்தை யாரும் தேவையில்லை. நான் கிறிஸ்து மூலமா நம்ம ரட்சிப்பு கிடைச்சிச்சு. ரட்சிப்பேட்டுக்குள்ளே நான் பார்க்க ஆரம்பிக்கும். அவன் ஒரு நிமிஷம் கண்களை நான் ஜெபம் பண்ண முடிச்சோம். அன்பின் பரலோக பிதாவை நன்றியுடன் ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் உயர்த்திருந்த வல்லமையை குறித்து கர்த்தாவே இங்கே பேசின வார்த்தைக்காக நன்றி. இதை கேட்ட ஊருடைய ஆவியிலும் ஆன்மா சரீரத்திலும் கர்த்தாவே அந்த ரெசரக்ஷன் பவர் நான் ரிலீஸ் பண்ணி விடுறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு ஆவிக்குரிய கர்த்தா ஸ்பிரிச்சுவல் போல்ட்னஸ் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே அந்த ரிவைவல் பவர் புறப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். நீ வியாதிகளை, நோய்களை, பிசாசின் போராட்டங்களையும், அந்த இருளின் அதிகாரங்களையும், அந்த குடும்ப தகராறுகள், பிரச்சனைகள், அந்த குழந்தைகளோட படிப்பு மட்டுப்படுத்தப்பட்ட தன்மைகள், வரவேண்டிய நன்மைகள், வராவிடி தடைப்பட்ட தடைகள், அந்த பலவிதமான அக்கப்போர்களை இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டு அந்த ஆவிகளை முறித்து போட்டு அதிகாரங்களை துரைத்த உரிந்து கொண்டு வெளியேற கோரம சிலுவையை ஜெயமெடுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அதிகாரத்தால இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியா, இந்த தேசத்தை ஜெயிக்கும்படியா, கிறிஸ்துவின் மகிமையை நிரப்பும்படியா, என் இயேசுவுக்கு நல்ல ஒரு சாட்சியா மாறும்படியா எடுத்து பயன்படுத்த முடியாது. நாங்கள் செபிக்கிறோம். மகிமைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. இதனால் இந்த ஊருக்கு ஜெயமுண்டா முடிய செபிக்கிறேன். அனைத்த கதவுகளை திறக்க முடியாது நான் செபிக்கிறேன். அந்த அநேக வியாதி இந்த விடுதலை கொடுங்க. வயிற்றுல கட்டப்பட்ட கட்டணம் பார்க்க இயேசுவின் நாமத்தினால அந்த இருளின் அதிகாரத்தை அநேக மாதங்களா, அநேக வருஷங்களா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த வயிற்று வேதனை நிர்மூலமாக்கி செபிக்கிறார்.
இந்த கேஸ் ட்ரபிள் அசிடிட்டி இயேசுவின் நாமத்தில் பிரேக் பண்ண தகவல் to be healed in the name of Jesus. bless பண்ணு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.